ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா, ஆடி மாதமானது அதிரடியாக பிறந்துருச்சு. இந்த ஆடி மாதத்தில் 12 ராசிக்காரங்களுக்கு சுருக்கமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் அதோடு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிற. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் நட்பு ராசியான கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆடி மாதம் தொடங்கிருச்சு. கடக ராசியில் ஏற்கனவே உச்சம் பெற்று சென்றிருக்கக்கூடிய குரு பகவானோடு இணைந்து சென்றிருக்கிறாரு. சூரியன் நுழைந்து தன்னுடைய அஸ்தமன நிலையை அடைந்துட்டாரு. இந்த டைம் எப்படிப்பட்டாவது எல்லாருக்குமே தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது இதன் மூலியமாகவே குறிப்பிடப்படுது. அதன்படி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராசிகளுக்கு பலன்கள். ஆக்சுவலி ஒரு மாதங்களுக்கோ ஒரு முறை சூரியன் ஒவ்வொரு ராசியில் பயிற்சி ஆவார். இவர் தற்பொழுது கடக ராசியில் நுழைந்திருக்கிறார். மேலும் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய குருவோடு சேரக்கூடிய நிகழ்வானது ஆன்மாவும் பரமாத்மாவும் இணைவதே குறிப்பாக கருதப்படுது. சூரியனுடைய ஆதிக்கத்தால் குரு அஸ்தமன நிலைக்கு செல்வார். அதாவது ஒரு கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் வரும்போது அது அஸ்தமனம் அடையும். சூரியன் கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த டைம் ஒரு கிரகம் அஸ்தமானது. அதனால் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான பரிகாரங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேசராசி. மேசராசிக்கு சூரியன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். சூரியனின் பயிற்சியானது உங்களுடைய இல்லற வாழ்க்கை மேன்மேடை செய்யும். உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கும். வாய்ப்பு வசதிகள் மற்றும் சொத்து கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடைவீங்க. அதோடு இந்த டைம் உங்களுடைய அங்ககாரத்தை கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஸோ பரிகாரமாக தினமும் சூரியனுக்கு சிவப்பு நிற மலர்கள் கலந்த நீரால் ஆரோக்கியமான ஒரு அபிஷேகத்தை செய்ய வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடியில் உங்களுக்கு தொழில் தொடர்பான விஷயங்களில் துணிச்சலாக முடிவெடுக்க முடியும். பயணங்கள் சாதகமான பலனை தரும். உங்களுடைய உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை தீர்ப்பதில் கவனம் செலுத்தணும். இந்த டைம் உங்களுடைய கருத்துக்களை தன்னம்பிக்கையோடு வெளிப்படுத்தினீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பரிகாரமாக சூரியன் பலத்தை அதிகரிக்க தினமுமே சூரிய சால்சாவை பாராயணம் செய்யணும், இல்லை ஒளிபரப்பு செய்து காலையில் கேட்கணும். அப்புறம் மூணாவது மிதுன ராசி. மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானத்தில் சூரியன் பயிற்சியானது உங்களுடைய குடும்ப விவகாரங்கள் மற்றும் பேச்சுவார்த்தையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய நிதிநிலை வலுவாக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தணும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக சீரான முன்னேற்றம் ஏற்படும். பிரச்சனை இல்லை. பரிகாரமாக டெய்லியுமே இனி நெத்தியில் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் கடகராசி. கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆடியில் ராசியில் சூரியனுடைய பயிற்சி நடக்குது. அதனால் உங்களுடைய இலக்குகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய அகங்காரத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். உங்களுடைய இலக்குகள் மீது கவனம் வைத்து செயல்படணும். உங்களுடைய வளர்ச்சி அடைவதற்கான திட்டங்கள் முன்னேற்றத்தில் முடியும். குடும்ப உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் பரிகாரமாக உங்கள் தந்தை மற்றும் ஆசிரியர்கள் மதித்து நடந்துங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படாமல் தப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த காலத்தில் குழப்பமான நிலையானது இருக்கும். பணியிடத்தில் பரபரப்பான சூழல் இருக்கும். சிலர் மன அமைதியின்மை சந்திப்பீங்க. தேவையற்ற மன அழுத்தத்தை குறைத்து கொள்வது அவசியம். அளவுக்கு அதிகமாக சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு நேரம் செலவிட முயற்சிங்க. நீங்கள் பரிகாரமாக தினமும் சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை 11 முறை உச்சரித்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். நெக்ஸ்ட்டு கன்னிராசி. கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடியில் சமூகத்தில் நற்பெயர் அதிகரிக்கும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியனுடைய மாற்றத்தால் உங்களுடைய நிதிநிலையில் மீட்டெடுப்பது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பிடத்தக்க வெற்றி அடைய கடின உழைப்பு தேவைப்படும். சமூக பணிகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிங்கன்னா நல்லது. பரிகாரமாக சூரிய பகவானுக்கு சிவப்பு தாமரை மலரை சமர்ப்பித்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு துலாம் ராசி. துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஆடியில் உங்களுடைய தொழில் ரீதியான சூழல் சாதகமாக அமையும்.
பணியிடத்தில் உயர் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படணும். குடும்பத்திலையும் பணியிடத்துலையும் நல்லுறவை பேண முயற்சி செய்யணும். நீங்கள் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமையில் சிவலிங்கத்திற்கு நீர் சமர்ப்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வரும். அப்புறம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் சுய சிந்தனை மற்றும் ஆழமான புரிதலோடு செய்யக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் நல்ல பலன் அடைவீங்க. ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் காட்டணும். உங்களுடைய வாழ்க்கையானது புதிய திசை நோக்கி செல்லும். குடும்பத்தினர் மற்றும் பணியிடத்தில் மோதலை தவிர்ப்பது அவசியம். நீங்கள் பரிகாரமாக ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய வரும். நெக்ஸ்ட்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆடியில் நிதி சார்ந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய செயல்கள் மற்றும் செலவுகள் சுய பரிசோதனை செய்து செயல்படணும். அபாயகரமான முதலீடுகள் தவிர்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் சந்திப்பீங்க. நீங்கள் பரிகாரமாக ஓம் ஹரம் க்ரீம் ஹரம் ஸ்வாக சூரிய நமக என்ற சூரிய பிஜ மந்திரத்தை டெய்லி இனி தவறாமல் உச்சரிக்கணும். நெக்ஸ்ட்டு மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் திருமண வரவும் அப்புறம் தொழில் தொடர்பான வாழ்க்கையில் சூரியன் நேரடி தாக்கத்தை சந்திப்பீங்க. உங்களுடைய தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சமநிலையை பேணுவது அவசியம். நிதி விவகாரங்களில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை மற்றும் பண தொடர்பாக புத்திசாலித்தனமாக முடிவுகள் எடுக்கணும். நீங்கள் பரிகாரமாக தான தர்மங்களை செய்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருங்க. நெக்ஸ்ட்டு கும்பராசி என்பர்களுக்கு சக ஊழியர்களோடு தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் தவிர்ப்பது நல்லது. அதோடு இந்த மாதம் பல சவால்களை சந்திக்க நேரிடும். மெயினாக பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நற்பெயர் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பரிகாரமாக டெய்லியுமே சூரிய நமஸ்காரம் செய்வது உடல் நலனை மேம்படுத்தும். அதனால் அதை செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. அப்புறம் ஃபைனலாக மீனராசி அன்பர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். படைப்பாற்றல் மூலம் பல புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. கல்வி தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் குழந்தைகள் விவகாரத்தில் கவனம் செலுத்தணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. பரிகாரமாக தியானம் மற்றும் பிராணமயம் செய்யுங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்கள் ராசிகளுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. மெயினாக நான் பரிகாரம் சொன்னல அதை செய்திடுங்க. அதை செய்தால் தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுசாக பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு பரிகார பலன் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.